ஹே காய்ஸ், தீபாவளி எல்லாருமே ரொம்ப சூப்பராக கொண்டாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே வந்து ரொம்ப சூப்பராக கொண்டாடினேன் இந்த வருஷம். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு நான் என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணேன்னு தான். ஸோ தீபாவளியே முடிஞ்சிச்சு, இனி எதுக்கு இதுன்னு நினைக்காதீங்க, எப்போயாவது தேவைப்படும். ஸ்வீட்னு எடுத்தாலே இந்த குலாப் ஜாமுன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அண்ட் நம்ம எம்டிஆரோட குலாப் ஜாமுன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான். ஸோ ஒரு பேக் வாங்கினாலே போதும், தாராளமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த குலாப் ஜாமுன் மாவை ஒரு பவுலில் கொட்டிட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிதமான சூட்டில் இருக்க பால் கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே லைட்டாக பிணையணும். ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையக்கூடாது. ஸோ இது வந்து என்னோடய டிப்ஸ். நான் அந்த மாதிரி ஒரு தடவை பனைஞ்சு எல்லாமே கிராக் விழுந்துருச்சு. பட் இந்த தடவை லாஸ்ட் டைம் பண்ணும்போதும் வரல, அண்ட் இந்த தடவை வரும்போதும் கிராக் எதுவும் பெருசாக விழுகலை. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. ஸோ லைட்டாக அப்படி பிணைஞ்சி மேலே கொஞ்சம் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் போட்டாச்சு. அண்ட் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு சுகர் வந்து நீங்கள் எவ்வளோ தேவைப்படும்னு தெரியுதோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். அந்த சிரப்லேயே ஒரு 4-5 ஏலக்காவையும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து அந்த மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பெரிய சைஸ் குலாப் ஜாமுன் வேணும்னா பெருசாக எடுத்துக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். அண்ட் எண்ணெயுமே வந்து சைட் பை சைடு ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அண்ட் ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடாகும் போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். ஸோ நான் வந்து குட்டின்னு நினச்சி தான் எடுத்தேன், பட் கொஞ்சம் பெருசாக இருக்கனால குலாப் ஜாமுனுமே நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு. ஸோ மிதமான சூட்டில் வச்சு நல்லா இந்த கலர் மாறுற வரைக்கும் எடுத்து லைட்டாக அப்படியே ஆற விட்டுருங்க. அண்ட் சிரப்பும் நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை அது உள்ளே போட்ட வேண்டியதான். சிரப் வந்து அப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, குலாப் ஜாமுன் ஊறிடும். ஸோ கரெக்டான பதத்தில் சிரப் எடுத்துடணும். ஒரு 2 மணி நேரமாவது அட்லீஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ குலாப் ஜாமுன் ஃபர்ஸ்ட் ஸ்வீட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரவா லட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் இந்த டைம் எப்படியாவது ரவா லட்டு பண்ணி கொடுன்னு கேட்டார். ஸோ அதனால் அவருக்காக இந்த ரவா லட்டு ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு ரவையை போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அண்ட் சைட்லேயே வந்து சுகரும் ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரவை கருகிடக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துகிட்டே இருக்கணும். அண்ட் அது நல்லா வறுத்து எடுக்கிற டைமில் நம்ம அந்த சுகர் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா உதிரி உதிரியாக வரணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றி கெட்டி ஆகிடக்கூடாது. அண்ட் அந்த சுகர் போடும்போது அது மெல்ட் ஆகி அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சை அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நெய் தேவைப்பட்டால் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம கையில் அது பிடிக்கும் போது அந்த உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும், ரொம்ப வர வரலாம் இருக்கக்கூடாது. ஸோ கையில் கொஞ்சம் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா அது அப்படியே நிற்கணும், உடஞ்சி விழுகக்கூடாது. நல்லா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது உருண்டை பிடிக்காமல் இன்னொரு டைப் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளேட்டில் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரவா மாவு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டைமண்ட் கட்டில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்பில். ஸோ அப்படி பண்ணும்போது அது ஒரு விதமான ஸ்வீட்டாக இருக்கும். டைமண்ட் ஷேப் கட்டில் உள்ள ஒரு விதமான ஸ்வீட். அது லட்டு மாதிரி இருக்காது, பட் அதுவுமே சேம் தான், பட் உருண்டையாக இருக்காது, டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ சூப்பரான லட்டு பிடிச்சி எடுத்தாச்சு. இதை பிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ற டைமில் நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், சேம் ரவாவில் உங்களுக்கு வேணும்னா. ஸோ குலாப் ஜாமுனும் ரவையுமே ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நாள் வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கும் அச்சு முறுக்கு பண்ணலாம் தான் இது ரெடி பண்ணேன். முறுக்குக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. பட் இந்த அச்சு முறுக்கு என்னாச்சுன்னா ஃப்ளாப். அதனால் இதோட ரெசிபியெல்லாம் சொல்ல மாட்டேன். அண்ட் மாவு, மைதா மாவு, எள்ளு, சர்க்கரை இது தான் போட்டு மிக்ஸ் பண்ணேன். பட் இது என்னாச்சுன்னா அந்த அச்சிலேருந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நமக்கு தனியாக வரணும், பட் எனக்கு வரல, அந்த அச்சிலே ஒட்டிடுச்சு. அது என்ன கன்சிஸ்டன்சி தப்பாக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அண்ட் முறுக்கு வந்து சூப்பராக வந்திருந்தது. முறுக்குக்கு வந்து அரிசியை நல்லா கழுகி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் 2 வகையான முறுக்கு பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து மிளகா பொடி போட்டு கொஞ்சம் காரமாக, இன்னொன்று வந்து ஃபுல்லாக தேங்காய் பாலில் பண்ணியிருந்தேன். இந்த மிளகா பொடி போட்டு பண்ணுறது எப்படின்னா, மாவு அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து அரைச்சாச்சு. அண்ட் உளுந்த பருப்பையும் வறுத்து அரைச்சாச்சு. ஸோ இதோட மெஷர்மெண்ட் எப்படி நான் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 2.5 கப் மாவு, அதுக்கு வந்து 3/4 கப்பு உளுந்து பொடியும் அண்டு 1/2 கப்
கடலையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அண்ட் தேவையான அளவு மிளகாய் பொடி அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அண்ட் மாவு கெட்டியாக பண்ணிடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். தண்ணி கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பிணைஞ்சிக்கிற வேண்டியதாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அண்டு இன்னொரு வகையான தேங்காய் பால் முறுக்குக்கு வந்து ஜஸ்ட்டு மாவு சேம் மெஷர்மெண்ட் அண்ட் வந்து தண்ணிக்கு பதிலாக ஃபுல்லாக வந்து தேங்காய் பால் மட்டும் ஊற்றிருந்தேன். மிளகாய் பொடியெல்லாம் எதுவும் போடல. எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நான் வந்து அம்மா இருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து எனக்கு எல்லாமே புழிஞ்சு கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணனால டக்கு டக்குன்னு எல்லா முறுக்கும் போட்டு எடுத்தாச்சு. ஸோ எண்ணெய் ஓரளவு மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம போடும்போது அது கொஞ்சம் நல்லா வெந்து அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது எல்லாம் ஈக்குவல் கலரில் வந்து எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து தேங்காய் பால் முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேங்காய் பால் முறுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ரெண்டுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறது. பட் அம்மா வந்து மிளகாய் பொடி போட்டு தான் பண்ணுவாங்க, தேங்காய் பால் பண்ணதில்லை. அண்ட் அவங்களுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது 2 வகையான முறுக்கு. அண்ட் அந்த முறுக்கு மாவுலேயே லாஸ்ட்டில் இந்த ரிப்பன் முறுக்கா அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நான் பண்ண ஸ்வீட்ஸ். அண்டு வந்து அதிரசம் ஆல்ரெடி அத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த 5 ஸ்வீட்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, இந்த ரிப்பன் முறுக்கு, குலாப் ஜாமுன் அண்ட் ரவா லட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு, இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது. அண்ட் எல்லாம் வச்சு சூப்பரான ஒரு தீபாவளி முடிச்சாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.